வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு மத்திய கிழக்கில் அமைதி நிலவியிருந்தது. ஆனால் அதற்குள் மீண்டும் பதற்றம் வெடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஒரு பக்கம் ஹார்முஸை மூடப்போவதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது அடுத்த 60 நாட்களில் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால் அமெரிக்காவே அந்த பகுதியில் சொந்த சுங்க கட்டணத்தை விதிக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு கடல்வழி தளமாகத்தான் ஹார்முஸ் நீர்நிலை காணப்படுகிறது. சர்வதேச அளவில் அதிக அளவில் கச்சா எண்ணெயினுடைய இந்த வழிபாதை தான் கப்பல்களுடைய கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதியை மையமாக வைத்து அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு தற்காலிகமான அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில் 60 நாட்கள் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுல இருந்து 60 நாட்களுக்குள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எந்த விதமான சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஆனால் இந்த 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் என்பது எட்டப்படாமல் விடுகிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவே அந்த பகுதியில் தன்னுடைய சொந்த சுங்க கட்டணத்தை விதிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். மேற்கு ஆசிய நாடுகளில் அமைதியை பேணவும் கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்க ராணுவம் ஒரு பாதுகாவலன் போல செயல்படுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகின்ற போது, நாங்கள் இவ்வளவு காலம் பாதுகாப்பு வழங்குவதற்கான செலவுகளையும் இனி வழங்கப் போவதற்கான பாதுகாப்பிற்கான செலவுகளையும் ஈடுகட்டத்தான் இந்த கட்டணம் அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார். ஈரானை எந்த கட்டணமும் வசூலிக்க அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வசூலித்தால் அது அமெரிக்காவிற்கு தான் சேர வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். மறுபுறம் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது ஹார்முஸை மூடிவிடுவதாக எச்சரிக்கை விடும் அளவிற்கு சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளையகம் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடப்பதாகவும் அமெரிக்க கடற்படை அதை கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த இக்கட்டான சூழலை சரி செய்ய சுவிட்சர்லாந்தில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் கட்டார் நாடுகளுடைய இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று செயல்படுத்துவதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதியான ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரான முகமது ஃபாகர் ஹலீஃபா ஆகியோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமன்றி இந்த ஒரு முழுமையான அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதும் பிராந்திய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதுமே இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோதல் போக்கு என்பது உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமன்றி அமெரிக்கா ஈரான் இடையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட செய்தியினால் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது சுமார் 5% வரை சரிந்திருக்கிறது. இது நுகர்வோருக்கு ஒரு சாதகமான விடயம் என்று சொல்லலாம். அது மட்டுமன்றி இந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் கடல் போக்குவரத்துல புதிய கட்டணங்கள் விதிக்கப்படுவதை விரும்பவில்லை. இது என்பது சுதந்திரமான வணிகத்தை பாதிக்கும் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றனர். இந்த மோதல் போக்கு உலக சந்தையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையில் ஒப்பந்தம் எட்டப்பட்ட செய்தியினால் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது 5% வரை சரிந்தது. இது நுகர்வோருக்கான ஒரு சாதகமான விடயம் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் கடல் போக்குவரத்தில் புதிய கட்டணங்களை விதிக்கப்படுவதை விரும்பவில்லை. அது மட்டுமன்றி இது சுதந்திரமான வணிகத்தை பாதிக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ட்ரம்பினுடைய இந்த சுங்க கட்டண மிரட்டல் ஒரு புறம், ஈரானுடைய ஹார்முஸ் மூடல் எச்சரிக்கை மறுபுறம் என ஹார்முஸ் நீர்நிலை பகுதி என்பது மீண்டும் போர்க்களமாக மாறியிருக்கிறது. இதே நேரத்தில் அடுத்த 60 நாட்களில் சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா அல்லது உலக பொருளாதாரம் என்பது மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் என்பது தொடர்பில் உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.